சார், இந்த கரூர் பெருந்துயரம் தொடர்பாக தாவேகா கட்சியின் செயல்பாடுகள் அது பாரதிய ஜனதா கட்சியின் வலையில் சிக்குவதற்கான ஒரு முதல்கட்ட நடவடிக்கைகளின் தொடர்ச்சியாக அவர்களுடைய செயல்பாடுகள் இருப்பதாக பொதுவாக ஒரு பேசுபொருள் இருக்கிறது. கரூர் பெருந்துயரத்தை ஒட்டி உடனடியாக அங்கு உண்மை அறியும் குழு சென்றது மற்றும் நிர்மலா சீதாராமன் வருகை புரிந்தது, ஆதவ அர்ஜுனாவின் டெல்லி பயணம் உள்ளிட்ட பலவற்றை ஒருங்கிணைத்து கூறுகிறார்கள். உண்மையில் தாவேகா அவர்களது கொள்கை எதிரியாக அறிவித்த பாரதிய ஜனதா கட்சியுடன் சேருவதற்கான அந்த சாத்தியக்கூறுகள் இருக்கதா நீங்க பாக்குறீங்களா சார்? இல்லை, முதல்ல பாரதிய ஜனதா கட்சியை தன்னுடைய கொள்கை எதிரின்னு விஜய் சொல்றாரு. ஆனால் அந்த கொள்கை எதிரிக்கு எதிராக எந்த போராட்டத்தையும் இதுவரை அவர் நடத்தியதே இல்லை. சமீபத்தில் கூட எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய அந்த வாக்காளர் திருத்த சட்டத்துக்கு எதிராக நீங்க விஜய் சார்பாக அல்லது தாவேகா சார்பாக எந்த போராட்டத்தையும் அவர்கள் முன்னெடுத்ததில்லை. இன்னமும் நம்ம கூடுதலா பாத்தீங்கன்னா அவர்களுடைய எந்த மக்கள் விரோத சட்டங்களுக்கு எதிராகவும் விஜய் அவர்கள் ஒரு சின்ன துரும்பை கூட எடுத்து போட்டதில்லை. அப்ப எப்படி அவர் விஜய் பாஜகவை தன்னுடைய கொள்கை எதிரியா அவர் சொல்றாரு. சரி, இவர் கொள்கை எதிரின்னு பாஜகவை சொன்ன பிறகும் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள் இதுவரை விஜயை கண்டித்து அறிக்கை கொடுத்ததோ இல்ல கண்டிச்சோ எங்கேயுமே அவர் பேசினதில்லை. இப்ப இந்த துயர கரூர் நடந்த இந்த ஸ்டாம்பு என்று சொல்லக்கூடிய இந்த படுகொலைகள் குறித்து பல விவாதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் விஜயை பாதுகாப்பதற்கு தான் பாரதிய ஜனதா கட்சி முயல்கிறதை தவிர அந்த அந்த நெரிசல் மரணங்கள் குறித்தோ அந்த நெரிசல் படுகொலைகள் குறித்தோ எந்த விதமான கண்டனமும் பாஜக தெரிவிக்கவில்லை. மாறாக விஜய்க்கு ஆதரவாக தான் பேசுகிறார்கள். நீங்க டெல்லியிலிருந்து போடப்பட்ட கமிட்டி, ஹேமா மாலினி தலைமையிலான அந்த கமிட்டி, ஹேமா மாலினியா இருக்கட்டும் அல்லது அனுராக் சிங் தாக்கூரா இருக்கட்டும் அல்லது ரேகா நாயரா இருக்கட்டும் அல்லது தேஜஸ்வி சூர்யா போன்றவர்களா இருக்கட்டும், எல்லோருமே அரசுக்கு எதிராக, திமுக அரசுக்கு எதிராக தான் பேசுகிறார்களே. அண்ணாமலை கொஞ்சம் விஜய்க்கு ஆதரவாக பேசுறார். அண்ணாமலை தமிழக பாஜக முன்னாள் அண்ணாமலை பேசியிருக்காரு சார். விஜய் இதுக்கு பொறுப்பேற்கணும், அவர் அமைதியாக்க கூடாது. நான் ஒன்றும் கேட்ட மார்க்கெட்டிங் பார்ட்டி இல்லை, தாவேகா தாவேகாவை பாதுகாக்கக்கூடிய வேலை எங்களுக்கு இல்லை அப்படின்னு தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவ்வாறு கூறியிருக்கிறார். நீங்கள் கூறியது போல தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தான் ஒரு 12 கேள்வியை விஜய்க்கு சாதகமாகவும் அந்த அரசுக்கு எதிராகவும் அவர் ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார். அதான் விஜய்க்கு ஆதரவாக தான் பேசுறாங்க எல்லாருமே ஒழிய, இன்னும் கூடுதலா இதை பயன்படுத்தி பாரதிய ஜனதா கட்சி திமுகவுக்கு எதிரான அரசியலை முன்னெடுக்கிறது, அதை விஜயை முன்னிறுத்தி முன்னெடுக்கிறது. இந்த சம்பவம் முழுக்க முழுக்க சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, காவல்துறையுடைய கவனக்குறைவு, இது திட்டம், அங்க செருப்பு வீசினாங்க, அங்க சரியா கவனிக்கல அப்படிங்கிறத திமுகவுக்கு எதிரான ஒரு கட்டமைப்பை, திமுக அரசு சட்டம் ஒழுங்கை சரியா பேணி காக்கவில்லை என்கின்ற அந்த இடத்துலதான் அவங்க நகர்றாங்களே ஒழிய அவர்கள் விஜய் மீதான தவறையோ விஜய் நடத்துகின்ற இந்த மிக மோசமான அணுகுமுறையோ இந்த சிறுபிள்ளைத்தனத்தையோ அவர்கள் கண்டிக்கவில்லை. அதனால இதுல முழுக்க முழுக்க விஜயை பாதுகாப்பதில் தான் அவர்கள் உறுதியா இருக்கிறார்கள் என்பது மட்டும் நம்ம புரிந்து கொள்ளலாம். வன்னியர் சார், நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க, இது ஏற்கனவே ஒரு தொடர்ந்து அவருடைய எல்லா கூட்டங்கள்லையும் மாநாடுகள்லையும் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக ஒரு 2-3 வார்த்தைகளை அவர் பேசுவது வழக்கம். பாசிச பாரதிய ஜனதா கட்சி, பாரதிய ஜனதா கட்சி எங்களுடைய கொள்கை எதிரிதான் என்றும் நாங்கள் அதனுடன் எந்த விதமான கூட்டணியும் வைக்கவில்லை என்று அதிமுகவையும் கடுமையாக விமர்சித்து கடந்த இதற்கு முந்தைய அந்த மதுரை மாநாட்டிலும் சரி, இதற்கு திருச்சி, ஸ்ரீரங்கம் உள்ளிட்ட இடங்களில் பேசும்போதும் அவர் பேசியிருக்கிறார். இந்த சூழ்நிலையில் நீங்கள் கூறுவது போல தாவேகாவை பாரதிய ஜனதா கட்சி அதை பாதுகாப்பதற்கான என்ன அவசியம் ஏற்பட்டது, அவர்கள் ஒரு புதிய கூட்டணியை இதன் மூலம் அமைப்பார்கள் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீங்களா? அப்படி அமைத்தால் அது மக்கள் மத்தியில் அது எடுபடுமா சார்? அது இல்லை, நீங்க பாரதிய ஜனதாவும் விஜயும் கூட்டணி வச்சா அப்படி அந்த கேள்வி கேட்குறீங்க, அப்படித்தானே கேட்குறீங்க? ஆமாம், வச்சா அது எடுபடுமா அப்படின்னு கேட்குறேன். மக்கள் அதை ஏற்றுக்கொள்வாங்களா? இல்லை, இன்றைக்கு எங்களுடைய தலைவர் அவர்கள் பேசும்பொழுது தெளிவுபடுத்தி இருக்கிறார். எப்படின்னா, விஜய் அவர்களோடு பாஜக கூட்டணி வைக்காது, இதுதான் அவர் சொல்ல வந்த செய்தி. ஏன் அதை ஏன் அந்த மாதிரியான கூட்டணி வைக்காது அப்படின்னா, விஜயை தனியா இறக்கி விட்டிருப்பது, தனியா ஃபீல்ட நீங்க செயல்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கான செயல் திட்டமே பாஜக கொடுத்த அசைன்மெண்ட் தான். ஏனென்றால் திமுகவுக்கு விழ வேண்டிய சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள்
தலித்துகள் வாக்குகள் அல்லது கிறிஸ்டியன்ஸ் வாக்கு, முஸ்லீம்ஸ் வாக்குகள், இந்த மாதிரியான வாக்குகள், இந்த வாக்குகளை பூரா எல்லாமே வந்து தடுத்து நிறுத்த வேண்டுமானால் விஜய் வந்து பாஜகவோடு சேர்ந்தா தடுத்து நிறுத்த முடியாது. அப்ப விஜயை வந்து நீ தனியா நின்னாதான் அவர் வாக்குகளை பிரிப்பாரு. தனியா இந்த வாக்குகளை பிரிச்சா திமுக கூட்டணி பலவீனமாயிரும். ஏற்கனவே வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், பாரதிய ஜனதா கட்சியால் இறக்கிவிடப்பட்ட 2 ஒட்டு குழுக்கள் தமிழ்நாட்டில் இருக்கு அப்படின்னா, ஒன்னு சீமான் தலைமையிலான நாம் தமிழர், இன்னொரு ஒட்டுக்குழு விஜய் தலைமையிலான தாவேகா. இந்த ரெண்டும் வந்து ரொம்ப நுட்பமா நீங்க பாத்தீங்கன்னா, சீமான் வந்து திராவிட இயக்கங்கள் மீதான வெறுப்பு அரசியலை கட்டமைத்து திமுகவை எதிர்ப்பது. சரி. விஜய் அவர்கள் வந்து திமுக எதிர்ப்பு அரசியலை முன் வச்சு திமுகவை எதிர்ப்பது. ரெண்டும் ஒண்ணுதான். அவர் திராவிட எதிர்ப்பு, இவர் திமுக எதிர்ப்பு, ரெண்டுமே திராவிட எதிர்ப்புக்கான அரசியலை தான் அவங்க முன்வைக்கிறாங்க. இது வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய அசைன்மெண்ட், அவங்களுடைய செயல் திட்டம். இதை எதிர்ப்பதன் மூலமாக திமுகவுக்கு வேண்டிய வாக்குகளை தனியாக பிரிக்கின்ற போது திமுக பலவீனமாகிவிடும். நம்ம வந்து எளிதில் வந்து நம்முடைய ஆரிய கருத்தியலை, நம்முடைய பார்ப்பனிய கருத்தியலை நம்ம வந்து இங்க வந்து தமிழ்நாட்டில் செயல்படுத்தலாம் என்று அவர்கள் நினைக்கிறாங்க. அதனால ஒருபோதும் பாரதிய ஜனதா கட்சியோடு விஜயோ அல்லது பாஜகவோடு சீமானோ யாருமே சேர்வதற்கு வாய்ப்பில்லை. இவர்கள் தனித்தனியாக இயங்க வேண்டும் என்பதுதான் அவர்கள் கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட். ஆகவே கூட்டணி என்பது இந்த தேர்தலில் அவங்க வைக்க மாட்டார்கள் என்று நாங்கள் உறுதியாக நம்புறோம்.